ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம டாப் 5 க்ரோம் எக்ஸ்டென்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ண வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, எப்படி இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாம் நம்ம க்ரோம் கூட ஆட் பண்ணுறது அப்படின்றத ஒரு சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிள் மாதிரி காட்டுறேன். ஸோ பாருங்கள், நீங்கள் எந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் உங்களுக்கு நான் இப்போ கொடுக்குறதுல வேணுமோ அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதோடைய நேமை போட்டுட்டு க்ரோம் எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே போதும். இப்போ எனக்கு ஆசம் ஸ்க்ரீன்ஷாட் எக்ஸ்டென்ஷன் தேவைப்படுதுன்னா மேலே வந்து அந்த URL செக் பண்ணி பாருங்கள். https chromeegoogle.com அப்படின்ற மாதிரி க்ரோம் கூகுள் அப்படின்ற கீவேர்ட் வந்துச்சு அப்படின்னா அதில் தான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் ஆட் ஆகும். மற்றதெல்லாம் போட்டிங்கன்னா சில இதுக்கெலாம் சாஃப்ட்வேரே இருக்கும், தனியாக சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி க்ரோம் எக்ஸ்டென்ஷனை நீங்கள் டேரெக்டாக வந்து உங்களுக்கு எதுக்கான தேவையோ, இப்போது ஜஸ்ட்ரீடோ இல்லை இந்த ஆசம் ஸ்க்ரீன்ஷாட் எக்ஸ்டென்ஷனோ அந்த மாதிரி போட்டிங்கன்னா ஃபஸ்ட் இருக்குது பார்த்திங்களா இந்த லிங்க்கு https chrome.google.com இந்த மாதிரி chrome.google.com இருந்தால் தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷனாக இருக்கும். அப்படி பார்த்திங்கன்னா டேரெக்டாக க்ரோம் வெப் ஸ்டோருக்குள்ளே போகும். இங்கே நான் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் வந்து ரிமூவ் ஃப்ரம் க்ரோம்னு காட்டுது. ஸோ ஆட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ரிமூவ் ஃப்ரம் க்ரோம்னு இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல காட்டும். ஸோ நீங்கள் ஆட் கொடுத்திங்கன்னா அதுவே ஒரு 2 to 3 மினிட்ஸில் இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே இந்த சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப்பில் இந்த வச்சுருக்கேன் பார்த்திங்களா, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கிராமர். ஸோ ஜிஞ்சர் கிராமர் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து நம்ம நிறைய பேருக்கு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து இங்கிலீஷ் நம்ம பேசுகிறது ப்ராப்பராக இருக்குமா, இல்லை ஒரு வேளை நம்ம மெயிலெலாம் சென்ட் பண்ணும்போது தப்பாக வந்து சென்ட் பண்ணிடுவோமா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கிராமர் மிஸ்டேக்ஸ் நிறைய பேருக்கு தெரியாது. ஆக்சுவலாக பேசிக் இங்கிலீஷ் பேசுகிறவங்களுக்கு ஸோ ஃப்ளூயண்ட்டாக இருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் நம்ம டைப் பண்ணும்போது நமக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் ஆகுது அப்படின்றத நம்ம எப்படி செக் பண்ணலாம், ப்ரொஃபஷனலாக ஒருத்தவங்களுக்கு அதை சென்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எப்படி டைப் பண்ணுறீங்களோ அந்த டைப்பிங்கை கரெக்டாக பாருங்கள். இப்போ நான் வந்து ஹாய் தேர் மை நேம் இஸ் சூர்யா அப்படின்றத நான் டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வேணும்னே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் விட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன், இல்லை இதில் வந்து கிராமர் மிஸ்டேக்லாம் இருக்குயா அப்படின்றத நம்ம செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ, நான் ஒருத்தவங்களுக்கு மெயில் சென்ட் பண்ணுற மாதிரி டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஐ எம் கம்மிங் ஃப்ரம் சென்னை அப்படின்றத நான் டைப் படிச்சுட்டு இப்போது இது எப்படி சரியாக இருக்கா தப்பாக இருக்கா அப்படின்றத மேலே நீங்கள் அந்த ஜிஞ்சர் கிராமர்னு இருக்குது பார்த்தீங்களா, ஜீன்ட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் அந்த ஃபாண்ட் மேலே ரெட் கலர் அண்டர்லைன் காட்டுது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே வச்சிங்கனாலே போதும், மவுஸ் கர்சரை வச்சிங்கன்னா என்னென்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்றத அதுவே ப்ளூ லைனாக காட்டிடுவாங்க பார்த்தீங்களா. ஹாய் தேர் மை நேம் நேம் அப்படின்ற மாதிரி நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, தேர் அப்படின்றத அதுவே சேஞ்ச் பண்ணிக்கிச்சு. என்ன கிராமர் மிஸ்டேக் இருக்குது அப்படின்றத அதுவே காட்டுது பாருங்கள். அண்ட் ஐ ஆம் கம்மிங் ஃப்ரம் சென்னை. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பேசிக்காக சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரொஃபஷனலாக சென்ட் பண்ணணுன்னா இப்படி தான் சென்ட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு எந்த மிஸ்டேக் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பரவாயில்ல, இந்த மாதிரி ஜிஞ்சர் கிராமர் நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களால் ஈஸியாக வந்து ப்ராப்பராக உங்களால் மெயில் சென்ட் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ரீடர் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் இப்போ வந்து நிறையா நியூஸோ இல்லை எதனா ஒரு ஆர்டிகல்ஸோ நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து தேவையில்லாத சில ஆட்ஸோ இல்லைனா தேவையில்லாத சில கண்டென்ட்ஸோ வந்து இடையில வந்துட்டுருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த ஜஸ்ட் ரீட் ஆப் மூலயமா நீங்கள் அதை கிளியர் பண்ண மாட்டீங்க. பட் ஆனால் உங்களுடைய ஆர்டிக்கலை உங்களால் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் படிக்கிறீங்கன்னா அதை பர்ஃபெக்டாக கிறிஸ்டல் கிளியராக படிக்கணும், இந்த ஆர்டிக்கலில் இருக்கிற எனக்கு இது மட்டும் தான் வேணும், கண்டென்ட் மட்டும் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த ஜஸ்ட் ரீடுன்னு இருக்குது பார்த்தீங்களா மேலே, அதை நீங்கள் ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களுக்கு எந்த ஆர்டிக்கலை ஃபுல்லாக படிக்கணுமோ அதுக்கு நேராக வந்து ரைட் கிளிக் பண்ணணும். ஸோ சைன்இன் பண்ண சொல்லி கேட்கும். உங்களுக்கு வந்து வேணும்னா சைன்இன் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேணாம். இங்கே ஜஸ்ட் ரீடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜஸ்ட் ரீடு கொடுத்துட்டு வியூ திஸ் பேஜஸ் ஜஸ்ட் ரீடுன்னு இருக்கும், அதை கொடுத்திங்கன்னா அந்த பேஜில் அந்த ஆர்டிக்கலில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதை மட்டும்தான் காட்டும், எக்ஸ்ட்ராவாக இருக்கிற எந்த கண்டென்ட்டையும் காட்டாது. ஸோ உங்களுக்கு வந்து சில ஆட்ஸ் வந்து மெயினாக இருக்குதுன்னா அதெல்லாம் வரும். இது ஆட் பிளாக்கர் கிடையாது, ஜஸ்ட் உங்களுக்கு அந்த ஆர்டிக்கலையும் அந்த கண்டென்ட்டையும் ஃபுல்லாக படிக்கிறதுக்காக மட்டும் வருது. இப்போ நான் எதனா ஒரு நியூஸை வந்து நான் இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு justread.com கொடுத்தோன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட் ரீட் அப்படின்றத கொடுத்தா போதும், அந்த ஆர்டிக்கல் மட்டும் வரும். இப்போ பார்த்தீங்களா, நான் இது ஃபுல்லாக காட்டுறேன் இன்னொரு எக்ஸாம்பிளுக்காக. ஸோ ஃபுல்லாக இந்த பேஜ் ஃபுல்லாக இவ்வளோ இருக்குது, சைட்லேயே லெஃப்ட்டு ரைட்டு ட்ரெண்டிங் டாபிக்ஸு எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் ரீடை கொடுத்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இது மட்டும்தான் உங்களுக்கு வந்திருக்கும், அந்த ஆர்டிக்கலில் என்ன இது இருக்கோ அது மட்டும்தான் வந்திருக்கும். எக்ஸ்டர்னலாக அது சம்மந்தப்பட்ட அது சம்மந்தமான நியூஸ் மட்டும்தான் வரும். ப்ளஸ் வேறு எதுவும் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ஆர்டிக்கல் படி அது மட்டும்தான் வரும். பேலன்ஸாக ட்ரெண்டிங்காக இருக்கிறது எதுவுமே வராது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பாருங்கள் சைட்லலாம் எவ்வளோ ஆட்ஸ் வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி எதுவுமே வராது.
உங்களுக்கு அந்த ஆர்டிக்கலில் என்ன இருக்கோ அது மட்டும் நீங்கள் தெளிவாக கிளியராக படிச்சுக்கலாம். இன்னொரு தடவை உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வியூ பேஜ் கொடுக்குறேன் பாருங்கள் கிளியராக. பட் ஆனால் இதுக்கு லோட் ஆகிற இதுவும் அதுக்கேற்ற மாதிரி தான் லோட் ஆகும். ஸோ தேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஆசம் ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்டர். இதில் தான் நான் இப்போ வந்து பர்சனலாக ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னாலும் இது மூலிமா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் வந்து இது என்னால் பர்சனலாக இப்போ நான் அதில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கனால என்னால் ஃபுல்லாக வியூ பண்ணி காட்ட முடியல. நான் ஜஸ்ட் அதை எப்படி யூஸ் பண்ணுறேன்றதை சொல்லிடுறேன். நார்மலாக ஆசம் ஸ்க்ரீன்ஷாட்ன்றது பார்த்தீங்களா, எனக்கு அதில் தான் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு ரொம்ப நேரமாக. ஸோ நான் வந்து இதில் வந்து நீங்கள் சைன்இன் பண்ணி பீட்டா வெர்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் உங்களால் 5 மினிட்ஸ்க்கு மேலே நீங்கள் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ மேக்ஸிமமாக ஆஃபீஸ் ஒர்க் யூஸ் பண்ணுறவங்களாம் 5 மினிட்ஸ் மேலே ரெக்கார்ட் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு தேவை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஆசம் ஸ்க்ரீன்ஷாட் ரெக்கார்டுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேனுவலாகவே கீழே வந்து நம்ம ப்ளே ஸ்டோரெல்லாம் கொடுத்துருக்க மாதிரி இந்த வெப் ஸ்டோர்லேயும் ப்ரிவியூ கொடுத்துருப்பாங்க. ஆப்போட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்றது. இதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது எப்படி பண்ணணுன்ட்டு. இது என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா, நார்மலாக வந்து நீங்கள் டெஸ்க்டாப்பை ஃபுல்லாகவும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த கரண்ட்டாக நீங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ வந்து டெஸ்க்டாப் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபுல் டெஸ்க்டாப்பு ஃபுல் ஸ்க்ரீனுமே உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும். இதுவே செகண்ட் நியூ டேப்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த நியூ டேப்னா திஸ் டேப்னா உங்களுக்கு இது மட்டும் இந்த டேப் மட்டும் கரண்ட்டாக இருக்கிற டேப் மட்டும் ரெக்கார்ட் ஆகும். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்துக்கலாம் அதை கொடுத்து. ஸோ வந்து கேம் ஒன்லின்னு இருக்குதுன்னா கேமரா இருந்ததுன்னா அது ரெக்கார்ட் ஆகும். ஸோ இவ்வளோ தான் இதோட ஃபியூச்சர்ஸ். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதா இருந்தால் ஒன்று ரெண்டுமே இருக்குது, ஸ்க்ரீன்ஷாட் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் 2 ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட்னா நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம். இது மூலிமா உங்களால் மைக்ரோஃபோனையும் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஒரு நார்மலான ஸ்க்ரீன் ரெக்கார்டரில் என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் இதுலேயும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எப்படி கேப்சர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து விசிபிள் பார்ட்னா நீங்கள் உங்களுக்கு ஸ்க்ரீனில் எந்த அளவுக்கு விசிபிளாக இருக்கோ அதை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துரும். ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, விசிபிள் பார்ட்னா உங்களுக்கு எந்த இடத்துல விசிபிளாக இருக்கோ நீங்கள் எது வரைக்கும் பார்க்குறீங்களோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும். ஃபுல் பேஜ்னால் ஃபுல்லாக விண்டோஸோடைய ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஸ்க்ரீன்ஷாட் அடிக்கும். சேம் ரெண்டுத்துக்கு ஒரே டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது, ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு குறிப்பிட்ட ஏரியா செலக்ட் பண்ணிக்கலாம். 4வது வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஃபார் லேட்டர்ன்றது பார்த்திங்கன்னா இது ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் உங்களுக்கு. ஆனால் பட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஆஃபீஸ் ஒர்க்லாம் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய டேப்ஸ் இருக்கும். நிறைய டேப்ஸ் வந்து ஓப்பன்லேயே வச்சுருப்பாங்க. எதை க்ளோஸ் பண்ணோம் எதை ஓப்பன் பண்ணோன்னே தெரியாது. ஸோ வந்து நம்ம இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஐயோ நம்ம இதெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் போயிடுச்சு, நம்ம எதை ஓப்பன் பண்ணோம் நமக்கு இது வந்து ஞாபகம் இல்லை அப்படின்னா இந்த சேவ் ஃபார் லேட்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் ஒன்ஸ் வந்து நீங்கள் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்புறமா படிச்சிக்கலாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேவ் ஃபார் லேட்டர் கொடுத்து வச்சுக்கலாம். ஆட் டு புக் மார்க்ஸ்னு கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் எத்தனை சைட் நீங்கள் ஓப்பனில் வச்சுருந்தாலும் சரி. இப்போ என்கிட்ட ஒரு 4-5 சைட் நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த எல்லா டேப்ஸையுமே நான் வந்து அதை கிளிக் பண்ணி சேவ் ஃபார் லேட்டர் அந்த எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணி சேவ் அப்படின்றத கொடுத்துட்டேன்னா போதும். என்ன டைமுக்கு எத்தனை டேப்ஸ் ஓப்பனில் இருந்துச்சு எல்லாத்தையும் அதை பர்ஃபெக்டாக ஸ்டோர் பண்ணும். என்னென்ன நீங்கள் இதுக்குள்ளே டேப்ஸ்குள்ளே போயிருக்கீங்க, என்னென்ன பேஜ்குள்ளே போயிருக்கீங்கன்றதை வரைக்கும் எல்லாத்தையும் காட்டிடும். ஸோ நீங்கள் எப்படி சேவ் பண்ணிக்கலாம். அந்த டொனேட்டுன்ற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா நீங்கள் அதை ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டெலிட் பண்ணணும்னு கொடுத்தா ஜஸ்ட் 1 கிளிக்லேயே டெலிட் ஆகிடும். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா எக்ஸ்டென்ஷன்ஸுமே அந்த பசில் மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தான் இருக்கும். நான் யூஸ் பண்ணுறதுனால நான் அடுத்து இப்படி வச்சுருக்கேன். ஆசம் ஸ்க்ரீன்ஷாட்டு, கிராமரு, அப்புறம் ஜஸ்ட் ரீடு, அப்புறம் சேவ் ஃபார் லெட்டர், இது எல்லாமே இருக்குது பர்ஃபெக்டாக. உங்களுக்கு வந்து இந்த 4மே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னும் ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் மட்டும் என்னால் ஃபுல்லாக சொல்ல முடியல. ஏன்னா வந்து அதில் வந்து ஃபீச்சர்ஸ் நான் அதில் தான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கனால என்னால் சொல்ல முடியல. உங்களுக்கு பேசிக்காக எல்லா எக்ஸ்டென்ஷன்ஸும் இந்த இடத்துல தான் ஸ்டோர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பசல் மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா அதில் ஸ்டோர் ஆகும். ஸோ நம்ம எல்லா டேப்பையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஆர்எல் ரெண்டர் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வந்து இப்போது யூடியூப்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களால் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் அந்த வீடியோவை கிளிக் பண்ணாமையே நீங்கள் ஜஸ்ட் அதை ட்ராக் பண்ணும்போதே அந்த நம்மளோட ஃபிங்கர் அதில் பட்டாலே அந்த வீடியோக்குள்ளே என்ன இருக்குன்றது ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும், ப்ரிவியூ மாதிரி தம்ப்நெயில்லையே. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நான் வந்து யூஆர்எல் ரெண்டர்னால் சேம் அதே மாதிரி தான் அந்த ப்ராசஸாக இங்கேயும் நடக்கும். இப்போ கேலரியிலலாம் என்னென்ன ஃபோட்டோஸ் இருக்குன்றப்போ வீடியோஸ் இருக்குன்றப்போ கிளிக் பண்ணும்போது வீடியோ லைட்டாக ப்ளே ஆகி காட்டும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் அந்த பேஜை கிளிக் பண்ண தேவையில்ல, அந்த யூஆர்எல்லை கிளிக் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் அது மேலே கொண்டு போய் கர்சரை வச்சிங்கனாலே போதும், இந்த மாதிரி சைடில் ஃபுல்லாக காட்டும். தெரியுதா? இப்போ நான் அந்த ஆர்டிக்கலில் என்னென்ன இருக்குது அப்படின்றது ஃபுல்லாக காட்டுது பாருங்கள். நான் அதை கிளிக் கூட பண்ணல, அது மேலே கொண்டு போய் கர்சரை வச்சாலே எனக்கு இந்த யூஆர்எல் ரெண்டரில் ஃபுல்லாக காட்டுது. இது அதோட செட்டிங்ஸ், இது அடிக்கடி ஓப்பன் ஆகும். நீங்கள் பெருசாக சைன்இனோ எதுவும் பண்ண தேவையில்ல, இந்த செட்டிங்ஸும் மாற்ற வேணும். ஜஸ்ட் வச்சிங்கனாலே எந்த லெவலில் வச்சுக்கணும், இல்லை உங்களுக்கு ஸ்க்ரீனை பெருசு பண்ணணுன்னாலும் உங்கள் மேலே இருக்க கர்சர் லைன்ஸ் வச்சு நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் அது மேலே நீங்கள் வச்சிங்கனாலே போதும், அது எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக காட்டும். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம ஹவ் டு டூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை பாய்.